பெஞ்சல் புயலுக்கு முதல்வர் 2000 கோடி கேட்டிருக்காங்க. மத்திய அரசு இது வரைக்கும் அந்த அதிகாரிகள் மட்டும் அனுப்புறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நிதி உதவி, நிதி நிவாரணம், புயல் பாதிப்பு இது ஒன்றும் புதுசு இல்லையே. எந்த புயல் பாதிப்புக்கு எங்களை பார்த்து கருணையோடு பார்த்து உரிய நிதியை ஒதுக்கி இருக்கு மட்டும். தானே புயல் இல்லை ஓகி புயல் சொல்லுங்க. 200 பேர் 100 பேருக்கு மேற்பட்டவர் நாங்கள் செத்தோம். நான் இது கன்னியாகுமரியில் தத்தளிச்சு நிற்கும் போது நீங்கள் கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கலை. செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி என் மக்கள் கேட்கும்போது நீ உதவலை. தானே புயலில் நீங்கள் வந்தீங்களா? ஓகி புயலுக்கு உதவுனீங்களா? அதுக்கு உரிய இடர் நீக்க நிதியை கொடுத்தீங்களா? இப்போ இது கொடுத்துட போகிறீங்க. இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல முடியுமா? முடியாது. எனக்கு போக தான் மிச்சம். உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது? நிதி ஏது சொல். மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி ஏது? நாங்கள் கொடுக்குறதானே. மாநிலங்களின் நிதி தானே உங்கள் நிதி. வேற உங்களுக்கு ஏதாவது காசு இருக்கா? வருவாய் பெருக்கத்துக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. நீங்கள் கட்டுற வரி, நான் கட்டுற வரி, இவர் கட்டுற வரி. நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளிவாங்கிக்கு ஒரு வரி இருக்குது, நான் போட்டிருக்க இந்த சட்டைக்கு ஒரு வரி இருக்குது. ஒரு இந்த வரியை எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு? ஆனால் எங்களுக்கு நாட்டுப்பற்று இருந்துடணும், தேசப்பற்று இருந்துடணும். இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு வச்சுங்க, தேச துரோகி ஆயிடுவேன், ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன்லாம் ஆயிடுவேன். ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் பேசுறது, அன்னைக்கே எங்கள் தாத்தா தெய்வ திருமண முத்துராமலிங்க சொல்கிறார், நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான், நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேச துரோகின்றான்றாங்கிறார். அதானே இப்போ நடக்குது. இது என் உரிமையா இல்லையா? நான் வரி கட்டினேன், நீ வச்சிருந்த. பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது, குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது இப்படி தான் பண்ணீங்களா? உடனே நிதி ஒதுக்குனீங்கல்ல. அப்போ அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்கல்ல. இத்தனை பேர் போனாங்க. ஐயா நேரு போயிருக்கிறாரு, எல்லாரும் போனாங்க. ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க, பல அமைச்சர் பெருமக்கள், ஐயா தென்னரசு போயிருக்காங்க, எல்லாரும் போயிருக்காங்க. நிதி அமைச்சரெல்லாம் பார்த்துருக்காங்க, அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க. என்ன பேசுனாங்க சொல்லுங்க, என்ன பேசுனாங்க? கொடுமை. திமுக முதல் எதிர்க்காம இப்ப எதிர்க்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நாடகம் தெரியுதுல்ல, நாடகம். இதை கொண்டு வர சொன்னது யார்? தம்பி அண்ணாமலை கூட சொல்ற, கேட்டதே இவங்க தானே. 2 ஏக்கர் தான் நாங்கள் பல்லுயிர் பெருக்கத்துக்கு அந்த இடத்துக்கு எடுத்திருக்கோம், மீதியில் நீங்கள் எடுங்கன்னு கூப்பிட்டதே இவங்க தான். அவங்க தான் சொல்கிறாங்களே, மத்திய அமைச்சரவையிலேருந்து அமைச்சரகத்திலேருந்து சொல்கிறாங்களே, அவங்க எந்த எதிர்ப்புமே, நாங்கள் கருத்து கேட்கும்போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு. மாறி அது அதிமுக ஆட்சியில் வந்துடுச்சு, அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி. இப்போ நாங்கள் தடுப்போங்கிறீங்க. ஆனால் அது பார்த்தா இவங்க தான் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் அதான் சொல்கிறேன், எடுங்க பார்ப்போம். நீ எடுத்துருங்க, நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பார்ப்போம். எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் 4ஆம் பட்சம். எனக்கு என் மண்ணும் மக்களும் தான். இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒரு பிடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில் தொங்கினான். தீரன் சின்னமலையிலேருந்து மருதுபாண்டியிலிருந்து எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்குத்தான், செக்கு எடுத்ததெல்லாம் அதுக்குத்தான். நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது, ஈத்தேன் எடுக்கிறது, நிலக்கரி எடுக்கிறது, எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது. நரிமணத்தில் பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது, இங்கே டங்ஷன் எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது. இந்தியாவில் என் நிலத்தில் தான் டங்ஷன் இருக்குது, இங்கே தான் மீத்தேன் இருக்குது, வேறு இடத்துல இல்லை. காவிரி படுகையில் இருக்குல்ல, கங்கை படுகையிலும் இருக்குல்ல, எடு அங்கே. இந்தியாவில் வேறு எங்கேயும் மலை இல்லை, என்கிட்ட தான் மலை இருக்குது, அங்கே தான் நீட்டு நாய் செய்வேன். வேற எங்கேயும் நீட்டு ஆய்வு பண்ண முடியாது. ஏன்னா அப்பன் இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடா இது தட்டுக்கிட்டு இருக்குது. அது கேட்க நாதி கிடையாது. நீ எடுத்துறேன், நீ நான் பார்ப்பேன். நீங்க நான் போராட போறேன், 13ஆம் தேதி போய் போராடுறேன், நீ எடுத்துரு பார்ப்போம். வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே, எடுத்துருங்க. இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது. அது நேரடியாக வேதாந்தா அனில் அகர்வால் கொண்டு வந்தால் தெரிஞ்சிரும்ட்டு வேற பேரில் இறக்குறது. எப்படி எடுக்க போகிற முதலாளி யாரு? மண்ணின் வளம் மக்களுக்கானது, அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப? எப்படி கொடுப்ப? ஏற்கனவே அங்கே இருந்த கிரானைட் கற்களை, தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து
கொதறி போட்டு வச்சிருக்க. வெறி நாய் சேல துணியை கட்டிச்சு கொதரும்ல, அப்படி கொதறி போட்டிருக்காங்க நிலத்தை. வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்தில் பயணம் பண்ணுங்கள், 2 கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க மலையை. தாயின் மாற அறுத்து விற்கிறவனை உலகத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களா? தாயின் மாற அறுத்து விற்கிறவனை இங்கதான். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அங்கே இப்படி இருக்குது? கல்குவாரி நாங்கள்லாம் க்ரஷர் வச்சுருக்கோம், நாங்கள்லாம் இது கல்குவாரி டெண்டர் எடுத்திருக்கோம். அப்படி குவாரி அதிபர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க? குவாரி அதிபர்கள் இங்கே தான். எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது? இங்கே தான். சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சிருக்காரு, இல்லை பினராயி விஜயன் வச்சிருக்காரு, இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சிருக்காங்களா? இல்லை சொல்லுங்க, யார் வச்சிருக்கா? இங்கே தான் இருக்கு. ஒரு பக்கம் மிடாஸ் இருக்கு, இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்குது. தென் மாநிலங்கள் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது, இங்கே மட்டும் ஏன் இல்லை? கல், மது, பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னெல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்களே புனித நீர். அது கேட்டால் முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும், உங்களை தகப்பன் போல கேட்குறேன், போதையை பயன்படுத்தாதீங்க. விற்கிற ஆள் யாரு? விற்கிற ஆள் யாரு? இது ஒரு நாடு, இது ஒரு ஆட்சி, இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி? மன்னர் அவர்களுக்கு கொடுத்த விருதை திரும்ப பெற்றது. நான் மன்னனை கடுமையாக சாடுறேன். உன் தகுதிக்கு அது இந்த விருது ஒரு தரமா? உனக்கு எதுக்கு இந்த விருதுனால நீ என்ன பெருமை அடைய போற? உனக்கு பாராட்டுற காலம் வருது. உன் அறிவுக்கு அது தகுதியே கிடையாது. இதெல்லாம் வந்து நீங்க கொடுப்பீங்க, நீங்க கொடுத்துக்கிட்டு உடனே திரும்ப பெறுவீங்கன்னா என்ன செஞ்சுட்டார் அவர்? எதுக்காக நீங்க இது பண்றீங்க? இதுதான் உங்க ஜனநாயகமா? இதான் உங்க மாண்பா? பாரபட்சமா உங்க கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர், இல்லைன்னா இல்லை. என்னை கேட்டா அந்த பாராட்டு வந்து மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது இல்லை. மன்னனுக்கு அது அவசியம் இல்லை.